நாங்கள் மெய்யாய் அனுபவித்த சந்தோஷத்தை தான் வெட்கம் இல்லாமல் இத்தனை ஜனங்களுக்கு முன்பதாக நின்று சொல்லி கொண்டிருக்கிறோம். யாரோ ஒருவர் சுவிசேஷம் சொல்றதுனால தான் இன்னைக்கு உள்ள வந்து உட்கார்ந்துருக்கிறேன்னு சொல்றவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. யாரோ ஒருவர் வெட்கப்படாம இயேசு நல்லவர்னு என்கிட்ட வந்து சொன்னதுனால இன்னைக்கு நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன்னு சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. வார வாரம் வந்துடணும். ஆமேன்னு சொல்லுங்க. அக்கா எப்ப கடைசியா வந்தீங்கன்னா யோசிச்சு பார்க்க கூடாது. உங்க பேர் என்னக்கா? தனலட்சுமி அக்கா. உங்க பக்கத்துல கிருஷ்ணகுமாரி குமாரி அக்கா. God bless you அக்கா. யோசேப்பு என்கிற ஒரு மனிதன் இருந்தான். இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்றது புதுசா வந்தவங்களுக்கு, அதனால பழசா வந்தவங்கலாம் தூங்கி கொட்டாய் விட்டுறக்கூடாது. உங்களுக்கே இன்னும் நிறைய விஷயம் உள்ள தெரியாது, அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். திடீர்னு இருந்துச்சு யார்ட்டையாவது கேள்வி கேட்பேன், பதில் சொல்லலைன்னா உங்களுக்கே தெரியும். என் கூட அப்படியே நைட் வந்துட வேண்டியதான். விடிய விடிய முழங்கால் போட்டு ஜோம் பண்ண வச்சிருக்கேன். வேதத்துல யோசேப்பு என்கிற ஒரு மனிதன் இருந்தான். இந்த யோசேப்புக்கு 2 பிள்ளைகள். மூத்தவன் பேரு மனாசே, இளையவன் பேரு எப்பிராயிம். சொல்லுங்க, மனாசே, எப்பிராயிம். இந்த யோசேப்புக்கு ஒரு அப்பா இருந்தாரு, அவர் பேரு யாக்கோபு. சொல்லுங்க, யாக்கோபு. So let's put it in order. ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்றேன். யாக்கோபு எல்லாம் நீங்க சொன்னா தான் பக்கத்துல புதுசா வந்தவங்க சொல்லுவாங்க. யாக்கோபு, யோசேப்பு, மனாசே, எப்பிராயிம். யாக்கோபு வந்து தாத்தா, யோசேப்பு அவருடைய பையன். இவருக்கு பிறந்த 2 பேர பிள்ளைகள் தான் மனாசே, எப்பிராயிம். புரிஞ்சுச்சா தனலட்சுமி அக்கா? புரிஞ்சா குமாரி அக்கா? வண்டர்ஃபுல். இப்ப யாக்கோபுக்கு முதிர் வயதாகி இவர் மரிக்க போகிறார். மரிக்கிற சூழ்நிலையில யோசேப்புக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர்ல கால் போகுது. your father is dying. your father is. நம்ம ஆட்களுக்கு எதை செல்ஃபி எடுக்கணும்னே தெரியாது. அன்னைக்கு ஒருத்தன் செல்ஃபி எடுத்திருக்கான், பெரியப்பா டைட் அப்படின்னு. அவர் பெரியப்பா புணமா படுத்து கிடக்காரு, அவரு கூட ஒரு செல்ஃபி எடுத்து பெரியப்பா டைடு. ராமியன் சொல்லுங்க பார்க்கலாம். வாட்ஸ்அப். இப்போ வாட்ஸ்அப்ல யோசேப்புக்கு நியூஸ் போகுது, உங்க அப்பா மரிக்க போறாரு, வந்து பாத்துருங்க. இப்ப யோசேப்பு, இது பைபிள் உள்ள கதை. இப்ப யோசேப்பு தன்னுடைய 2 குமாரர்களாகிய மனாசேவையும் எப்பிராயிமையும் தன்னுடைய கரங்கள் அழைத்து கொண்டு தகப்பனை பார்க்க போகிறார். அதாவது பேர பிள்ளைங்களை கூப்பிட்டு தாத்தாவை பார்க்க மகன் போறார். நல்ல கவனிங்க, அந்த காலத்துல ஒரு வழக்கம் இருந்தது. மூத்த குமாரனுக்கு, யாருக்கு யாருக்கு மூத்த குமாரனுக்கு தான் அதிக ஆசீர்வாதம், அதாவது டபுள் போர்ஷன். எத்தனை போர்ஷன்? ஃபார் எக்ஸாம்பிள் 50,000 ரிங்கிட் அப்பா சம்பாதிச்சிருக்காருன்னா 35,000 ரிங்கிட் யாருக்கு தான் போகும்? மூத்த குமாரனுக்கு. இளைய குமாரனுக்கு 15,000 ரிங்கிட் தான். சோ மூத்தவர்களுக்கு அதிக பங்கை கொடுப்பார்கள். the first born will receive the double portion of the blessings, and the second born he will have whatever is left over. என்ன மிச்சம் இருக்கோ அதுதான் யாருக்கு கிடைக்கும்? ரெண்டாவது உள்ளவங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப மூத்த குமாரனாகிய மனாசே, இளைய குமாரனாகிய எப்பிராயிம். நான் இவர்கள் நாள் வரையும் இன்னைக்கு இருக்கிற ஜனங்களோடு நான் ஒப்பிட விரும்ப. I want to compare these 4 people with this present situation. யாக்கோபு father God. யாக்கோபு பிதா. I want to compare him with the father God, father in heaven. And his son Joseph, I want to compare him with Jesus Christ. And thirdly, Manasseh, the first son. First son means Jews, இஸ்ரவேலர்கள், யூதர்கள். இன்னைக்கு யூதர்கள் என்ன சொல்றாங்க? நாங்க தான் ஆண்டவருக்கு சொந்தமான ஜனம். நாங்க யாருக்கு சொந்தமான ஜனம்? ஆண்டவருக்கு. And Ephraim, எப்பிராயிம் யாருன்னா ஒதுக்கப்பட்டவன். யாரு? ஒதுக்கப்பட்டவன். இப்ப நம்ம ஸ்லாங்ல சொல்லணும், நம்ம பாஷையில சொல்லணும்னா நீங்களும் நீங்களும் நீங்களும். இந்த உலகம் நம்மளை ஒன்றுத்துக்கு பயன்பட முடியாது, குட் ஃபார் நத்திங், யூஸ்லெஸ், சின்னர்ஸ், ஜென்டைல்ஸ், ஒதுக்கப்பட்டவர்கள், புறஜாதி, உங்களுக்கும் எங்க கடவுளுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு எங்களை ஒதுக்கி வச்சிருந்தாங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க, சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுவாங்க.
இப்போ தகப்பனை பார்ப்பதற்காக குமாரன் 2 பிள்ளைகளையும் கையில கூட்டிக் கொண்டு வேகமா போறார். ராமேன் சொல்லுங்களேன். I want Justus and Joel on stage with me and the bass guitarist. Justus, Joel, Gabby, வாங்க 3 பேர் வாங்க. இப்போ கவனிங்க. அடேப்பா எல்லாரும் பார்வையும் உங்க மேல தான் இருக்கு. சீக்கிரம் வாங்கடா. என்னைய பார்க்க மாட்டேங்க. வாங்க சீக்கிரம் வேகமா. சூப்பர். நீங்க வாப்பா. நல்லா கவனிங்க. இவர் தாத்தா. இவர் யாரு? அப்படி ஸ்டைலா இருக்காரா தாத்தா? ஓகே. இவர் பேரு யாக்கோபு. இவர் பேரு? நான் அவருடைய பையன். என் பேரு யோசேப்பு. என் பேர் என்ன பேரு? அதில் ஹேண்ட்ஸமா இருக்கணும், யோசேப்பு. இவர் மூத்த குமாரன். இவர் யாரு? எப்படி இருக்காரு பத்தியா? தாத்தாவோட ஹைட்டா இருக்காரா? இவர் பேர் என்ன பேரு? இவர் பேரு ஐயோ அப்பா யார் பத்த பிள்ளையோ மாதிரி இருக்காரா? இவர் யாரு? நான் என்ன சொன்னேன்? இவர் பிதா, இவர் குமாரன், மூத்த குமாரன் யூதர்கள், இளைய குமாரன் புறஜாதி. அதாவது இந்தியா, மலேசியா, ஆப்பிரிக்காலாம் இருக்காங்க பத்தியா, நைஜீரியா. நம்ம எல்லாரும் புறஜாதிகள். நம்மளாம் யாரு? ஒரு காலத்துல. இப்ப கவனிங்க. இவங்க 2 பேரையும் பார்க்கறதுக்கு, அதாவது தாத்தாவை பார்க்கறதுக்கு இவங்க 2 பேரையும் பையன் என்ன செய்யறாரு? கூட்டிட்டு கவனிங்க. ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம், ஜெனசிஸ் சாப்டர் 48. ஸ்ட்ரைட் அண்ணுங்கடா. ஓகே, கவனிங்க. இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு தாத்தாவை பார்க்கறதுக்காக மகன் போறார். முழங்கால் போடுங்க. kneel down. என்னடா கம்யூனியன் எடுக்க மாதிரி வந்தா நேரம். Now look at me. அதாவது அந்த காலத்துல என்ன வழக்கம்னா, வலது கை, என்ன கை? வலது கை யார் மேல இருக்குதோ அவங்களுக்கு தான் 2 மடங்கு ஆசீர்வாதம். அவங்களுக்கு தான். இடது கை எதுக்கு பயன்படுத்தும் நம்மளுக்கே தெரியும். இது ஒன்னுத்துக்குமே நீங்க ஒன்றும் இல்லை, சிம்பிளா நீங்க பணத்தை எடுத்து கையில கொடுங்களேன், இடது கையில யாரும் வாங்க மாட்டாங்க. அந்த கையில கொடுங்க. எந்த கையில? வலது கையில கொடுங்க. people don't respect this hand. ஆமாவா இல்லையா? சத்தம் ஒரு ஆமேன். ஸோ இந்த இடது கையை சின்ன பையன் மேல, அதாவது இளைய குமாரன் மேல வைப்பாங்க. ஆனா ஒரு சம்பவம் நடக்கிறது. தாத்தா வலது கையை தூக்கி யார் மேல வைக்கிறாரு? யார் மேல வைக்கிறாரு? யார் மேல? இடது கை யார் மேல போகுது? யார் மேல போகிறது? Now listen. பிதா புறஜாதியான, வேறு மதத்தை சேர்ந்த, தகுதி இல்லாத, பரிசுத்தம் இல்லாத, பாவியாய் வாழ்ந்த, ஒதுக்கப்பட்டவர்களாய் இருந்த உங்களை போன்ற, என்னை போன்ற ஆட்களை குறிக்கிற இந்த எப்பிராயிம் மேல இந்த வலதுகர வர காரணம் ரொம்ப சிம்பிள். பிதாவுடைய வலதுகரம் எப்படி எப்ராயிம் மேல வந்துச்சுன்னா இதுதான். நல்லா வைடா கைய. இது எப்படி இருக்கு? What is this? What is this? The hand of Jacob came upon Ephraim through. This is the secret of Bible. இன்னைக்கு புறஜாதிகளா இருக்கிற, இயேசுவை அறியாமல் இருக்கிற உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்பினார்னா அது இயேசுவின் மூலமாய் மாத்திரம்தான். உங்களுக்கு ஒரே ஒரு பதில், சிலுவை. உங்க பாவங்கள் சிலுவையில மன்னிக்கப்பட்டது. சிலுவையின் மூலமாக நீங்க பரலோகத்துக்கு வரலாம். சத்தமா ஒரு ஆமென். சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென். சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென். காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் அழுதத நீர் மறக்கலையே. காசு பணம் முகவரி இல்லாம, தனிமையில் அழுதத நீர் மறக்கலையே. நான் உடைஞ்சு போய் கிடந்த
நான் நொறுக்கப்பட்டு கிடந்த என்ன ஒட்டி சேர்க்க நீங்க வந்தத நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க தொடச்சு விட்டத நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகு, என்னை மன்னிக்க வந்த அழகு. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பச்சலையே. சொல்லுங்க, உம்மை ஆராதிப்பேன் அழகு, என்னை மன்னிக்க வந்த, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பச்சலையே. Genesis chapter 48, ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது, I want to say 3 main points about Ephraim. எப்ராயிமை குறித்து 3 முக்கியமான காரியத்தை சொல்றேன். First one, Ephraim was adopted. Second one, Ephraim was accepted. And third one, Ephraim was advanced. 3 A's, 3 A சொல்றேன். தமிழ்ல அதுக்கு அப்புறம் சொல்றேன். First in English, Ephraim was adopted, Ephraim was accepted, Ephraim was advanced. முதலாவது எபிராயிம் தத்தெடுக்கப்பட்டான். இரண்டாவது எபிராயிம் ஏற்றுக்கொள்ளப்பட்டான். மூன்றாவது எபிராயிம் உயர்த்தப்பட்டான். ஆமென். புதுசா வந்திருக்கிற உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் இன்னைக்கு உங்களை தத்தெடுக்கிறார். அவர் உங்களை ஏற்றுக்கொள்கிறார். அவர் உங்களை உயர்த்துவார். Genesis chapter 48 and verses 5 and 6. ஆதியாகமம் 48 5 6. நான் உன்னிடத்தில் எகிப்துக்கு வரும் முன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் 2 குமாரரும். யாருடைய குமாரர்? யாருடைய குமாரர்? யாருடைய குமாரர்? லிசன், யோசேப்புக்கு கானான் உள்ள பாஸ்போர்ட் இருக்கு. ஆனா மனாசேக்கும் எபிராயிமுக்கும் எகிப்தில் உள்ள பாஸ்போர்ட் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. இவங்க 2 பேருக்கும் கானான்ல உள்ள பாஸ்போர்ட் இல்ல. சிம்பிளா சொல்றேன், நல்லா காது கொடுத்து கேளுங்க. யோசேப்புக்கு மலேசியா பாஸ்போர்ட், பாவ அப்ராணி மனாசே எப்ராஹிம் இந்தியா பாஸ்போர்ட். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க பாஸ்போர்ட்டை பார்த்தாலே எந்த இமிகிரண்ட் ஆபீசரும் கேவலமா தான் பார்ப்பான். ஃப்ரம் இந்தியா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா எங்க நாட்டு அரசியல்வாதிகள் அவ்வளவு பெரிய மகான்களா இருக்காங்க. Jacob said, henceforth the children who were born to you in Egypt will be mine. உனக்கு எகிப்தில் பிறந்த உன்னுடைய 2 குமாரர்களும் என்னுடையவர்கள். Jacob adopted them. இப்போ யாக்கோபுக்கு 2 பேரை பிள்ளைகளை தெரியாது. முதல்ல யாரை தான் தெரியும்? அவனுடைய குமாரன் யோசேப்பை தான் தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். Jacob knew his son Joseph, and through Joseph and because of Joseph he adopted his grandchildren. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் புறஜாதிகளாகிய உங்களை என்னையும் வேறு மதத்தில் இருந்த உங்களை என்னையும் இயேசு என்கிற ஒரே ஒரு இரட்சகர் நிமித்தமாய் அவர் தம்முடைய பிள்ளைகளாக இன்னைக்கு தத்தெடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். And there is a procedure in the government when you adopt a child, you actually should write your properties in their name. ஆமாவா இல்லையா? ஒரு பிள்ளையை தத்தெடுக்கும் போது நீங்க என்ன பண்ணணும்? சொத்தை யார் பேர்ல எழுதி வைக்கணும்? யார் பேர்ல எழுதி வைக்கணும்? யாரை தத்தெடுக்கிறீங்களோ அவங்க பேர்ல சொத்தை எழுதி வச்சா தான் பிள்ளைக்கு என்ன செய்ய முடியும்? தத்தெடுக்க. எப்போ இயேசு கிறிஸ்து உங்க வீட்டுக்கு வந்தாரோ, எப்போ இயேசு கிறிஸ்து உங்க உள்ளத்துக்குள்ள வந்தாரோ, அன்னைக்கே வானத்திற்கும் பூமிக்கும் சொந்தக்காரர், சகல ஆசீர்வாதங்களையும் உங்க மேல. ஒரு 10 பேருக்கு தான் புரிஞ்சுச்சா? Did you really understand what I said? When Father adopted you through Jesus, He wrote all His blessings on you.
You own the whole universe. All the blessings belong to you. All the miracles belong to you. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். புதுசா வந்திருக்கிறவங்களுக்கு சொல்றேன். நிந்தியாக்கா என்ன பேர் உங்க பேர்? சந்தியாக்கா. இனிமேல் நீங்க யாருக்காவது பேய் பிடிச்சிச்சுன்னா பக்கத்துல போய் பயப்பட வேண்டாம். நேர அவங்க தலை மேல கை வச்சு இயேசுவின் நாமத்தினால சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால வெளியே போ அப்படின்னு ஓடிடும். மாரியக்கா, யாருக்காவது வியாதி இருந்துச்சுன்னா தலை மேல கை வச்சு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல வியாதியே வெளியே போ, ஓடிடும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. குமாரியக்கா, உங்க தெருவில் யாராவது ஒரு மாதிரி இப்படி உட்கார்ந்து இருந்தாங்கன்னா தலை மேல கை வச்சு சொல்லுங்க, இயேசு நாமத்துல சரியாயிரும். ஆமீன் சொல்லுங்க. இந்த நாமத்திற்கு வல்லமை உண்டு. சத்தமா ஒரு ஆமீன். Jacob adopted Ephraim. Jacob adopted Ephraim. Secondly, he accepted Ephraim. இரண்டாவது, அவன் எப்ராயிமை ஏற்றுக்கொண்டான். எப்படி ஏற்றுக்கொண்டான்? நான் சொன்னேன், மூத்த குமாரன் மேலதான் என்ன வரணும்? ஆசீர்வாதம். ஆனா யார் மேல வலதுகரம் போச்சு? இளைய குமாரன் மேல. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இது எதை தெரியுமா குறிக்கிறது? இவ்வளவு நாள் நீ ஒதுக்கப்பட்டிருந்த, இவ்வளவு நாள் நீ ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருந்த, இவ்வளவு நாள் உன் வீட்டு பக்கத்தில் எவனும் வரல, இவ்வளவு நாள் கடன் தொல்லையில் இருந்த, இவ்வளவு நாள் அழுதுகிட்டு இருந்த, இவ்வளவு நாள் லவ் ஃபெயிலியரில் உடஞ்சி கிடந்த, இவ்வளவு நாள் கைவிடப்பட்டு நொறுங்கி போய் கிடந்த, இவ்வளவு நாள் மனுஷங்க உன்னை மதிக்கல. ஆனா இனிமேல் நான் உன்னை ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லி வலது கரத்தை மேல. Jacob accepted Ephraim. And remember people, when God accepts you, He accepts you with your weakness. சத்தமா ஒரு ஆமென். And later He repairs you. ஆமென் சொல்லுங்களேன். உங்களை ஆண்டவர் தொடும்போது எத்தனை பேர் நீதிமானா இருந்தீங்க? இனி முத இயேசு கிறிஸ்து வந்து என்னை தொடும்போது நான் ரொம்ப பரிசுத்தமா இருந்தேன் பிரதர்னு சொல்ற யாராவது ஒரு ஆள் கை தூக்குங்க. உடனே அடக்காராதனை பண்ணிடும். You were a sinner, I was a sinner, but still God came down and accepted us. And today I want to tell you, புதுசா வந்திருக்கிறவங்களை சொல்றேன், நீங்க இயேசுவால ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கீங்க. ஆமென். How many of you agree with me that we are accepted by Christ? ஆமென் சொல்லுங்களேன். You are adopted, you are accepted, and finally you are advanced. How did Ephraim advance? எப்படி எப்ராயிம் முன்னேறினா? அந்த காலத்தில் ஒரு வழக்கம் இருந்தது, மூத்தவன் பேரை தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க, இளையவன் பேரை ரெண்டாவது சொல்லுவாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவனாகிய கர்த்தர் உன்னை மனாசேயை போலவும் எப்ராயிமை போலவும் ஆசீர்வதிப்பாராக தான் சொல்லணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆனா இந்த கதையில அது தலைமாறி நடக்கிறது. அதே 48ஆம் அதிகாரத்துல 20வது வசனத்தின் கடைசி பாகத்தை நான் வேகமா வாசிக்கிறேன். இவ்விதமாக அவன் அன்றைய தினம் அவர்களை ஆசீர்வதி, தேவன் உன்னை எப்ராயிமை போலவும் மனாசேயை போலவும். ஹலோ, மனாசே தான் மூத்த குமாரன், எப்ராயிம் ரெண்டாவது குமாரன். ஆக்சுவலா எப்படி சொல்லியிருக்கணும்? மனாசேயை போலவும் எப்ராயை போலவும் சொல்லியிருக்கணும். பட் he said, may the Lord bless you like Ephraim and Manasseh. God put Ephraim in the front. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். God is ready to put you in the front. I want to prophetically tell you tonight, there are people here who went backward. God is going to advance you this year. God is going to put you in the front line. In your office, you will be brought to the front line. In your business, you will advance. This year is going to be an year of advancing. I believe that, people. If you believe that, say louder amen. This year you will advance in Jesus' name. Your family will advance in Jesus' name. Your ministries will advance in Jesus' name. Your children will advance in education in Jesus' name.
Your spiritual life will advance in Jesus name. பின் தங்கி இருந்த உங்களை கர்த்தர் மறுபடியும் முன்னணிக்கு கொண்டு வர போகிறார். Ephraim was brought to the front. He advanced. Ephraim was adopted. He was accepted and he was finally advanced. முதல்ல அவர்களை தத்தெடுத்தார், இரண்டாவதாக அவர்களை ஏற்றுக்கொண்டார், மூன்றாவதாக அவர்களை உயர்த்தினார். சந்தியாக்கா, மாரியக்கா, ஸ்ரீ பிரதர் அக்கா, முதல்ல உங்களை தத்தெடுக்கிறாரு. இங்க வந்த உடனே எத்தனை பேர் எனக்காக ஜெபித்தாங்கன்னு நினைக்காதீங்க, எத்தனை பேர் எனக்கு பணம் கொடுத்தாங்கன்னு நினைக்காதீங்க. இயேசு என்னை தத்தெடுத்திருக்கிறார். இரண்டாவது, இயேசு என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஒருவேளை உங்க குடும்பத்தில் நீங்க ஒதுக்கப்பட்டவங்களா இருக்கலாம், உங்க சொந்தக்காரங்க உங்க வீட்டு பக்கத்தில் வராமல் இருக்கலாம், நீங்க நம்பின மனிதர்கள் உங்களை பார்க்க விருப்பப்படாமல் இருக்கலாம், உங்க பேரை கேட்டாலே சில ஆட்களுக்கு எரிச்சல் வரலாம். உங்களெல்லாம் மனுஷங்க வெறுத்திருக்காங்களா? ஆமாவா இல்லையா? ஸ்ரீ பிரதர் ஆமாவா இல்லையா? குமாரி அக்கா, உங்களை குறித்து இன்னொருத்தங்கிட்ட போய் பேசியிருக்காங்களா இல்லையா? ஆனா உங்களை இயேசு ஏற்றுக்கொள்கிறார். மூணாவது சொன்னேன், he advanced, அவர்களை உயர்த்தினார். நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணிட்டு போறேன். போன வருஷம் இதே மாதிரி உங்களை மாதிரி ஒரு நிறைய பேர் வந்தாங்க. இதுல அதுல ஒரு 9 பேர், எத்தனை பேர்? 9 பேர் மாத்திரம் இயேசு என்னை நிச்சயமாகவே ஏற்றுக்கொண்டிருக்கிறார், என் வாழ்க்கையில மாற்றம் வரும் என்பதை அவர்கள் விசுவாசித்ததுனால, நம்பினதுனால இன்னைக்கு 9 பேர் தொடர்ந்து சர்ச்சுக்கு வராங்க. லாஸ்ட் டைம் நான் வரும்போது திலகவதி அக்காவை பார்த்தீங்கன்னா வடிவேல் கலர்ல இருந்தாங்க. இன்னைக்கு பாருங்க கோவை சர்லா கலர்ல இருக்காங்க. அதாவது கருப்பா இருந்தவங்க சிவப்பா மாறிட்டாங்கன்னு சொன்னேன். பத்மநாபன் ரைட்டு தானே? உண்மையா இல்லையா? போன வரை நீங்க அவரை பார்த்துருந்தீங்கன்னா அடியாள் மாதிரி உட்கார்ந்துருந்தாரு. அப்படி இன்னைக்கு பாருங்க ஹீரோ மாதிரி பின்னால் நிக்கிறாரு. இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்களை இன்னைக்கு தத்தெடுத்திருக்கிறார், உங்களை இன்னைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறார், உங்களை உயர்த்துவார். அதை உலகம் தடுக்கவே முடியாது. விசுவாசிக்கிறவங்க நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு ஒரு ஆமென். சந்தியாக்கா, மாரியக்கா, ஸ்ரீதர் பிரதர் எல்லாரும், இது நாள் வரைக்கும் உங்களை நேசிக்க எத்தனை பேர் முன் வந்தாங்க